குறிப்பாக 4-5 நாட்களாக தாவேக்கானார் வந்து எடப்பாடி கலந்துக்கிட்ட கூட்டத்தில் வந்து அந்த தாவேக்கா கொடி அசைச்சிட்டு இருந்தாங்க. அதற்கு அவங்க ஒரு கிளியர் கட்டான ஒரு மறுப்பை சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. ஒரு வேளையில் மறுத்தம் பிறகும் 4 பேர் கொடியை தூக்கி அசைச்சிட்டான்னா அது அவங்களுக்கு அசிங்கன்னு மறுக்காமல் இருக்காங்களா, அல்லது அவங்க தனிச்சு போட்டியிட முடியாது எடப்பாடி கூட தான் கூட்டணி போகணுன்னு இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் விஜய்க்கு வந்து பாஜக அலையன்ஸுக்கு போனால் கிறிஸ்டின் முஸ்லீம் அந்த சினிமா ஆதரவே காலி ஆகிடும். சிறுபான்மையர் ஓட்டு அடிவாங்க ஓட்டு அடி வாங்குறதுல சினிமா அடிபட்டு போகும். கடைசி படங்கள்லாம் சும்மா சொல்கிறார். எங்கள் கடைசி படங்கள்லாம் தண்ணியில் தான் எழுதணும். இப்போ விஜய்க்கு 50 வயசுக்கு மேலே ஆகும். இன்னும் ஒரு 5-6 வருஷம் நடிக்காமல் இருந்து அவருக்கு 60 வயசு நெருங்கினா தான் 60 வயசுலலாம் அவர் ஹீரோவானு பாருங்கிற டவுட்டு. அப்போ கடைசி படம்னு அது சொல்ல முடியும். இன்னும் கடைசி படம் சொல்லிட்டு அடுத்த வருஷமே நடிச்சுட்டாருன்னா அவர் என்ன தூக்கில் போட்டுருவீளோ? ஒரு கோஷ்டி புஷி ஆனந்தை நீக்கணுங்கிறான், இன்னொரு கோஷ்டி புஷி ஆனந்த் இல்லைன்னா விஜய் இல்லைங்கிறான், ஒரு கோஷ்டி எடப்பாடி கூட போய் ஸ்டாலினை தோக்கடிக்கணுங்கிறான். நீ தனிச்சு நின்னா ஒண்ணுமே வராது, உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்தால பவர்ஃபுல்லா இருந்து விஜயை டீஸ் பண்ணுவாருன்னு அந்த கோஷ்டி சொல்றான். இன்னொரு கோஷ்டி நீ எடப்பாடியை சேர்த்தா இமேஜ் போயிடும், பாஜக சேர்ந்தா படமே போயிருங்கிறான். அப்ப இந்த குழப்பத்தின் உச்சத்துல விஜய் இருக்கிறாரு. சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் சர்ச்சை இன்னும் போயிட்டு தான் இருக்கு. விஜய் அவர்கள் இன்னும் அந்த மக்களை போய் இன்னும் சந்திக்காததே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? விஜய் அரசியல் ஒரு குழப்பத்தில் இருக்கு. அவர் தனித்து நின்றுட மாட்டாரு, அவருக்கு 234 கேண்டிடேட் இல்லைங்கிற கருத்தை கரூருக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கரூர் சம்பவம் இதோட பின்விளைவு அதை உறுதிப்படுத்துது. 234 தொகுதிக்குள்ளேயும் ஏதாவது ஒரு நிகழ்வு நடத்தியிருக்கணும். ஒரு அஞ்சலி ஊர்வலம், ஒரு கண்டன பொதுக்கூட்டம், ஒரு இரங்கல் பொதுக்கூட்டம், ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர், ஒரு கண்டன போஸ்டர், கண்டன ஆர்ப்பாட்டம், இப்படி இதை அரசியல் ரீதியாக இதை கொண்டு போகிறதுக்கு பல வகைகள் இருக்குது. ஆல்மோஸ்ட் அது நடந்து இன்னைக்கு ஒரு 25 நாட்களுக்கு மேலே ஆறுதுன்னு நான் கருதுகிறேன். ஸோ இவ்வளவு நாளாகியும் அந்த விஷயத்தை ஒரு இஷ்யூவாக எடுத்து அதை செயல்படுத்துறதுக்கு அந்த கட்சிக்குள்ளே ஒரு அமைப்பு பலம் இல்லை, அரசியல் தெரிஞ்சவங்க இல்லை, அரசியல் ரீதியாக அதை முன்னெடுக்க யாராலும் முடியலை. அடுத்தபடியாக அந்த கட்சியோட தலைமை அந்த கட்சி தொடர்பாக வரக்கூடிய செய்திகளுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் இருக்கிறாங்க. குறிப்பாக 4-5 நாட்களாக தாவேக்கானார் எடப்பாடி கலந்துக்கிட்ட கூட்டத்தில் அந்த தாவேக்கா கொடி அசைச்சிட்டு இருந்தாங்க. அதற்கு அவங்க ஒரு கிளியர் கட்டான ஒரு மறுப்பை சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. ஒரு வேளையில் மறுத்தம் பிறகும் 4 பேர் கொடியை தூக்கி அசைச்சிட்டான்னா அது அவங்களுக்கு அசிங்கன்னு மறுக்காமல் இருக்காங்களா, அல்லது அவங்க தனிச்சு போட்டியிட முடியாது எடப்பாடி கூட தான் கூட்டணி போகணுன்னு இருக்காங்கன்னு தெரியல. அந்த கட்சிக்குள்ளே பெரும்பாலான கட்சிக்காரங்க எடப்பாடி கூட கூட்டணி போடணும்னு இருக்காங்க. தினகரன் போன்றவங்க அவர் எடப்பாடி கூட கூட்டணி பெறக்கூடாதுன்னு அவர் தலைமையில் ஒரு அணி அமைக்கிறதுக்கு தினகரன் போன்றவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன முடிவெடுக்க, தனிச்சு போட்டியா இல்லை கூட்டணியாங்கிறதுலே முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பத்தில் அந்த கட்சி இருக்குது. கட்சி தலைமையும் அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் முன்கூட்டியே சொல்லியிருந்தீங்க சார், விஜய் சார் அவருக்கு அரசியலுக்கு அன்ஃபிட் அப்படின்றது. இப்போ அது பாமர மக்கள்கிட்டயே அது எழ ஆரம்பிச்சிருக்கு. விஜய் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த மக்களை அவங்க வீட்டில் போய் சந்திக்கிறது தான் ஒரு முறையாக இருக்கும். ஆனால் இப்போ பனையூரில் வச்சு மீட் பண்ணுறதா ஒரு தகவல் போயிட்டுருக்கு சார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? இதை இல்லை, ஒரு அன்ஃபிட்டு தான், இஸ் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரை தான். அது இன்னும் வரும் நாட்களில் தெளிவாகவே தெரியும். காரணம், அவரை வழி நடத்துகிறவங்க சரியாக நடத்தலை, அல்லது அவர் வழி நடத்துகிறவங்க கிட்ட சரியான முறையில் அதை அணுகி செயல்படுத்தலை. அவர் புரிஞ்சு இப்படி இது கரெக்டுன்னு சொன்னார்னா அது கரெக்டாக போகும். இல்லை அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதுக்கு தக்கன இவங்க குழாய் அடிச்சுட்டு போனாலும் அது சரியாக வராது. விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்தவர், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை காட்டினவர் விஜயகாந்த். துணை நடிகர்கள் முதற்கொண்டு
எல்லா நடிகர்களின் சுகதுக்கங்கள் இதிலெல்லாம் பங்கு பெற்று ஒரு தலைமை பண்பை காட்டின ஒரு விஜயகாந்த். 214 கேண்டிடேட் போட்டார். அவ்வளவு கேண்டிடேட்டுக்கு இடையில இவருக்கு நேரடி தொடர்பு. கூப்பிட்டாரு, பேசினாரு, சாப்பிட்டாரு, ஒன்றா இருந்து நிறைய பேரை டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்கினாரு, நிறைய பேர் ஃபங்க்ஷன் பண்ணாங்க. இப்போ விஜயகாந்த் மன்றம் சார்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கட்டபொம்மன் சந்தின்னு ஒரு இடம் இருக்குது. மணிக்குண்டு கீழே இறங்கு போகும். மாட்ராஜி, ரவி இவங்கெல்லாம் முக்கியமானவங்க. அஸ்ட்ராலஜர் அன்பு அவர் அந்த ஏரியாவில் தான் இருப்பார். இவங்களோடலாம் நெருக்கமானவங்க. இதில் இவங்க வந்து யாதவ சமூகத்தை சேர்ந்தவங்க, விஜயகாந்த் மன்றத்தில் நெருக்கமானவங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்க சார்ந்தவங்கள்லாம் மன்றத்தில் இருப்பாங்க. நேரடி தொடர்பு விஜயகாந்துக்கு அவங்க தான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அந்த கட்சியை முன்னெடுத்தாங்க. ஸோ அந்த வேட்பாளர்கள் ஜெகநாதன்னு திருவட்டாரில் ஒருத்தர் நல்ல ஓட்டு எடுத்தார். அவரெல்லாம் நேரடி தொடர்பு விஜயகாந்த் கூட. ஸோ இந்த வேட்பாளராக வந்தவங்க அனைவருமே வந்து விஜயகாந்த் கூட நேரடி தொடர்பு கொண்டவங்க. இப்போ இங்கே கட்சி நிர்வாகிகளே புஷி ஆனந்த் கூட தான் தொடர்பில் இருக்காங்க. அப்போ வேட்பாளர் போட்டால் புஷி ஆனந்தால் தான் வேட்பாளர் போட முடியும். ஆனால் கிக் அவுட் புஷி ஆனந்த்னு ஜான் ஆரோக்கியசாமி புஷி ஆனந்தை தள்ளிக்கிட்டு முழுக்க விஜயை தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும்னு ஒரு திட்டம் தீட்டி செயல்படுறதாட்டு தகவல்கள் வருது. ஜான் ஆரோக்கியசாமி விஜய் மீது பற்றுதல் கொண்டவர் தான், அதில் நான் மறுக்க வரல. விஜயை விடவும் விஜயை பெருசாக நினைக்கக்கூடியவர் தான், அது எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. விஜயை விடவும் விஜயை பெருசாக நினச்சி விஜயே புஷி ஆனந்த் இல்லைன்னா அமைப்பு இல்லை, ஜீரோ. புஷி ஆனந்த் இல்லைன்னா விஜய்க்கு அமைப்பு ஜீரோ. விஜயகாந்துக்கு அமைப்பு ராமு வசந்தன், சுந்தர்ராஜன் பலர் நம்பி இருந்தனாலும் கூட எல்லாருக்கும் மேலே விஜயகாந்த் எல்லாத்துக்கும் மேலானன்னு மானிட்டர் பண்ணார், அதை ஆர்கனைஸ் பண்ணார், அவங்களுக்கு உத்தரவுகளை பிறப்பிச்சார். இங்கே உத்தரவு பிறப்பிக்கிறது புஷி ஆனந்த் தான். புஷி ஆனந்த் விஜய்க்கு லாயலிஸ்ட் தான், அதை நான் மறுக்க வரல. ஒரு விஸ்வவர்மா சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த புஷி ஆனந்த பொதுச் செயலாளராக விஜய் போட்டதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன், வாழ்த்துக்கிறேன். பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் என்ற ஆங்கிலில் ஒரு ஆசாரி சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை பொதுச் செயலாளரை போட்ட விஜய்க்கு என் பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இன்றைக்கி அவரை காலி பண்ணுன்னு ஒரு கூட்டம் சமூக வலைத்தளங்களில் கடுமையாக விஜயோட பின்னடைவு காரணம் புஷி ஆனந்த் தான், புஷி ஆனந்துக்கு எதுவும் தெரியலைங்கிற இதில் பண்ணுறாங்க. அவங்க அப்பா எஸ்ஏ சந்திரசேகரை உள்ள கொண்டு எடுக்கிறாங்க. பட் உண்மையிலே அந்த மன்றத்தில் பலரும் இருந்தாங்க. ஜெயசீலன் இருந்தார், அதுக்கு முன்னாடி விஜயராமன் ஒருத்தர் இருந்தார், பலரும் இருந்தாங்க. பட் இவர் வந்த பிறகு மன்றத்தை ஆர்கனைஸ் பண்ணார். உங்களுக்கு மன்ற ஆர்கனைசேஷனாக எப்படின்னு தெரியும். ஹீரோவுக்கு பணத்தில் தான் மன்றத்துக்காரருக்கு மாத சம்பளம் இருக்கோ அங்கே ஊருக்கு போவாங்க. சில இடங்களில் 4 ரசிகர்களை வச்சு போஸ்டர் போடுவாங்க, 5ஆவது ரசிகம் அவனே போட்டுருவான். இது வந்து ஒரு மேனியா மாதிரி இருக்கும். 4 பேருக்கு காசு கொடுத்தா போடுவாங்க, 5ஆவது ஆள் அவனே போட்டுருவான், 6ஆவது ஆள் போட்டுருவான், 7ஆவது ஆள் போட்டுருவான். இப்படி போஸ்டர் போட்டவன் வந்து ஒரு நெருக்கத்தை ரசிகர் மன்ற நடிகரோட ரசிகர் மன்றத்துக்காக நடிகத்தோட எதிர்பார்ப்பான். அவனுக்கும் மன்றத்துக்கும் தலைமைக்கும் உள்ள ஒரே மன்ற ரசிகனுக்கும் தலைமைக்கும் உள்ள ஒரே தொடர்பு புஷி ஆனந்த் தான். இதுதான் சிவாஜி ராயசேகர மாதிரி. சிவாஜி கிட்ட நீங்கள் திருவையாறில் நிற்காண்டாம், நீங்கள் நார்வேல நின்னுங்கன்னு பிஜே சர்மா ரவி நம்ம நண்பன் ஒருத்தன், எனக்கு வேண்டிய தம்பி, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவன், பல்லவரத்தில் இருக்கிறாப்புல பிஜேஆர், அவர் வந்து நீங்கள் கன்னியாகுமரியில் நார்வேல நின்னுங்க ஜெயிக்கலாம்னு சொல்லும்போது சிவாஜிக்கு அதை பற்றி எந்த நாலேஜுமே கிடையாது. உடனே இவன் சொன்னதும் சிவாஜி புருவத்தை அப்படியே உயர்த்திக்கிட்டு ராஜசேகரா அப்படின்றாரு. உடனே ராஜசேகரன் இவரை கூட்டிகிட்டு வந்து, ஏன்பா நீ ஏன் இந்த தொல்லை பண்ணுற, நாங்கள் தான் திருவையாறில் நிற்கணும்னு முடிவு பண்ணியாச்சே, நீ ஏன் தேவையில்லாமல் நார்வேல நிற்கணும், நார்வேல நின்னா ஜெயிக்குங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு தர்ற, அவன் திருவையாறு ஜெயிக்காதுங்கிறான்னு ராஜசேகரன் வந்து ரவி கிட்ட கலாட்டா பண்ணுறாப்புல. ரவி சரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு போயிட்டாப்புல. இந்த இடத்துக்குள்ளே ஒரு சிவாஜியாக இருக்கிறாரு விஜய். எதுன்னு கேட்டால் புஷி ஆனந்த்ஜின்னு புஷி ஆனந்தை கேட்டு தான் விஜயால் செயல்பட முடியும். அப்போ சுயமாக உங்களுக்கு அறிவு இல்லை, சுயமாக உங்களுக்கு அரசியல் முடிவெடுக்க தெரியாது. நீங்கள் சினிமாவில் நீங்கள் பெரிய ஆள், அதை நான் மறுக்க வரல. பல டைரக்டர்கள், பல வசனகர்த்தாக்கள், பல இசையமைப்பாளர்கள், எல்லோரோட நாலேஜையும் கேதர் பண்ணி பாடலாசிரியர்கள்
இவங்களெல்லாம் பழகக்கூடியவங்க. எந்த ஒரு சினிமா ஹீரோவும் நாலேஜபிளாக தான் இருப்பாப்புல, ஹெவி நாலேஜ் அதில் இருக்கும், காட்டிக்க மாட்டாங்க. அறிவு பெரிய அளவு இருக்கத்தான் செய்யும். விஜய்க்கு நான் அறிவு இதில் இருக்காதுன்னு சொல்ல வரல. எந்த ஒரு ஹீரோவும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அறிவுஜீவிகளால் தான் ஒரு படம் உருவாக்கப்படுது. அந்த அறிவுஜீவிகளுடைய பழக்கம் எல்லா ஹீரோவுக்கும் இருக்கும். அதனால தான் பல ஹீரோக்கள் டைரக்டர்களாட்டே பெரிய அளவுக்கு பரிமணிக்கிறாங்க. கமல்ஹாசன்லாம் அந்த மாதிரி தான். அப்போ விஜய்க்கும் அந்த நாலேஜ் இருக்கும். ஆனால் பட் பொலிட்டிக்கல் இதில் உங்களுக்கு ஆர்வம் வேணும் பேசிக்கலாம். அந்த ஆர்வம் இல்லாமல் நீங்கள் இன்னொருத்தரை வச்சு நடத்துனீங்கன்னா அது உருப்படாது. சிவாஜி ராஜசேகரம் மாதிரி தான். இப்பவும் நீங்கள் சிவாஜி ராஜசேகரம் மாதிரி தான் செயல்படுறீங்க. ஒரு கட்டத்துக்குள்ளே நீங்கள் மன்றத்தை அரசியலாக்குறது காரணம் என்னென்னா, ரஜினிக்கு இயல்பாட்டே அரசியல் ரீதியாக ஒரு பெரிய பூஸ்ட் கிடச்சிது. ராமராஜன் படத்தை விட ரஜினி பெரிய ஸ்டார் தான். அது எதை வச்சுன்னா, சிட்டியில் ராமராஜன் படம் ஒரு ஷோவில் 50 நாள் போகும். ரஜினி படம் 5 தேட்டரில் 50 நாள் போகும். மதுரையில் 2 தேட்டரில் ரஜினிகாந்த் படம் 50 நாள் போகும். திருச்சி, கோயம்புத்தூருங்கெல்லாம் 50 நாள் போகும். ராமராஜன் படம் பிஎன்சியில் ரஜினிக்கு ஈக்குவலாட்டே போகும், சேலம் இங்கிட்டெல்லாம். ஆனால் சிட்டி, கேரளா, கர்நாடகா இங்கெல்லாம் ரஜினி இருக்கிறதுல சூப்பர் ஸ்டாராக இருந்தார். அந்த ரஜினிகாந்துக்கு ஜெயலலிதாவுக்கு இணையான ஒரு தலைவர்னு இமேஜ் கிடைச்சதும் 3 மடங்கு ஆடியன்ஸ் ஏறிட்டான். நீங்கள் ஏவிஎம் படம் எஜமானுக்கு முன்னாடி அந்த கலைஞர் ஜெயலலிதாவுக்கு இணையான இமேஜ் வரதுக்கு முன்னாடி உள்ள ஏவிஎம் படம் விட எஜமானுக்கு 3 மடங்கு ஆடியன்ஸ். பணக்காரன் இந்த ஆரம் வீரப்பனுக்கு படத்தை விட பாட்சாவுக்கு 3-4 மடங்கு ஆடியன்ஸ். அதே மாதிரி வேலைக்காரனை விட அண்ணாமலைக்கு 3-4 மடங்கு ஆடியன்ஸு. அதே கே பாலச்சந்தர், கவிதாலயா, இதெல்லாம் அந்த ப்ரொடியூசர்ட்டு கேட்டால் தெரியும், டைரக்டரை கேட்டால் தெரியும். இது ரஜினிக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் கலைஞர் ஜெயலலிதாவுக்கு இணையான ஒரு தலைவருங்கிற இமேஜ் ரஜினிக்கு 91 ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்ததுமே உருவாயிற்று. அப்போ இவங்க அதே மாதிரி தங்களுக்கு செட் பண்ணுறாங்க, ஆளப்போறான் தமிழன் அது இதுன்னு. அதில் அவங்களுக்கு பாஜக எதிர்ப்புன்னு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் கிடச்சிது. இப்போ பாஜக கூட போனால் அந்த பூஸ்ட் போயிடும். பாஜக காரங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. விஜய் வந்தால் தங்களுக்கு லாபம் தான் நினைப்பாங்க. எம்ஆர் காந்தி அண்ணன் கூட பேசினார், விஜய் வந்தால் தனக்கு கூடுதல் லாபம்னு நினைக்கிறார். தப்பு இல்லை அவங்க நினைப்பு. ஆனால் விஜய்க்கு பாஜக அலையன்ஸுக்கு போனால் கிறிஸ்டின் முஸ்லீம் அந்த சினிமா ஆதரவே காலி ஆகிடும். சிறுபான்மையர் ஓட்டு அடி வாங்குறதில்ல, சினிமா அடிபட்டு போகும். கடைசி படங்கள்லாம் சும்மா சொல்கிறார். ஓகே, எங்கள் கடைசி படங்கள்லாம் தண்ணியில் தான் எழுதணும். இப்போ விஜய்க்கு 50 வயசுக்கு மேலே ஆகும். இன்னும் ஒரு 5-6 வருஷம் நடிக்காமல் இருந்து அவருக்கு 60 வயசு நெருங்கினா தான் 60 வயசுலலாம் அவர் ஹீரோவானு பாருங்கிற டவுட்டு. அப்போ கடைசி படம்னு அது சொல்ல முடியும். இன்னும் கடைசி படம் சொல்லிட்டு அடுத்த வருஷமே நடிச்சிட்டாருன்னா அவர் என்ன தூக்கில் போட்டுருவீங்களோ? கடைசி படம்னு சொல்லிட்டு அடுத்த வருஷமே அவருக்கு நல்ல டான்ஸர், ஃபைட்டு நல்லா வருது, நல்ல பெர்ஃபார்மர், அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் ரேஞ்ச் இருக்குது, மினிமம் கேரண்டி நல்லாவே இருக்குது. ஸோ அவரே சொந்த படம் எடுக்கலாம். அவர் ஒரு லாபகரமான முதலீடான நடிகர். அவருக்கு ரேட்டுங்கிறது லாபத்தில் பங்குன்னு கூட கொடுத்துட்டு போனால் அவருக்கு மார்க்கெட்டிங் இருக்குங்கிற பட்சத்தில் அவர் அடுத்தால ஒரு படம் நடிச்சுட்டா அவர் என்ன தூக்கில் தொங்க போட்டுருவீங்களா? இது ஒரு மார்க்கெட்டிங் யுத்தியாட்டு கடைசி படம்னு சொல்கிறார். ஸோ அவருக்கு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸை பகைச்சா அடுத்து வரக்கூடிய படங்களோட வசூல் பெருசாக பாதிக்கும். ஏன்னா மெர்சல் படம் ஜிஎஸ்டி வைத்து பாஜக வைத்து தான் அந்த வசூலில் அது உயர்ந்தது. ஸோ உயர்ந்ததே கீழே போயிடும். சிவாஜி கணேசன் தப்பான முடிவெடுத்து ஜனதா கட்சியில் இருக்காமல் எமர்ஜென்சியில் காங்கிரஸ் போன போது 10 படம் அடிபட்டு போச்சு, பாட்டும் பரதமும். அந்த படம்லாம் பட்டிக்காடா பட்டமா ரெக்கார்ட் பிரேக்குக்கு பிறகு வருது, பாட்டும் பரதமும். நாங்கள் நார்வேல் தங்கம் தேட்டரில் போனால் கவுண்டரில் யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு 300-400 பேர் வெளியே நின்று நான் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறான்னா கூட்டமெல்லாம் நீ போகக்கூடாது, எமர்ஜென்சிக்கு ஆதரவாக, இந்திரா காந்திக்கு ஆதரவாக சிவாஜி போயிட்டாரு, போகக்கூடாது, நம்ம பாய்காட் பண்ணணும், நமக்கு பக்கம் வரணும்னு ஒரு 400 பேர் ரசிகர்கள் திரண்டு நிற்கிறாங்க. தேட்டருக்குள்ளே யாருமே போகலை. பாட்டும் பரதமும் ஃபெயிலியர், இளைய தலைமுறை ஃபெயிலியர், டாக்டர் சிவா ஃபெயிலியர், வைரரஞ்சன் ஃபெயிலியர், நாம் பிறந்தமன் ஃபெயிலியர், சத்தியம் ஃபெயிலியர், ரோஜாவின் ராஜா ஃபெயிலியர், ஒரு 8-10 படம் ஃபெயிலியர். கிரகப்பிரவேசம் பிரேக் இவனாச்சு. அப்புறம் தீபம் படம் வெற்றி பெற்று, கே பாலாஜி படம் வெற்றி பெற்று. அந்த பாலாஜியே என்ன சொன்னாருன்னா 8 படம் 10 படம் ஃபெயிலியராக இருந்த நடிகரை நான் தூக்கி விட்டேன்னு கே பாலாஜி பேசியிருந்தார். ஸோ
அந்த அளவுக்கு சிவாஜியோட அரசியல் முடிவு வந்து அவரோட சினிமாவை பாதிச்சிட்டு. அதே மாதிரி விஜயும் அவர் பிஜேபி எதிர்ப்புல மார்க்கெட் ரேஞ்ச ஆடியன்ஸ் வலிமை ஏத்திக்கிட்டு பிஜேபி கிட்ட போனார்னா மாட்டிக்கிட்டுக்கிறதுக்கான வாய்ப்புன்னு இருக்கு. அவர் போவார் நான் நினைக்கல. பிஜேபியில தான் ஏமாளிகள் ஏமாறுறாங்க. அவங்களுக்கு ஒரு கூடுதலாக ஒரு ஃபோர்ஸ் வந்தால் லாபம்னு தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு விஜய்க்கு அதனால சினிமா போயிடும் அரசியல் போயிடுங்கிற பற்றி அவங்களுக்கு கவலை இல்லைல்ல. அதே மாதிரி சிவாஜி காமராஜ் ஆட்சி அமைக்கணும், காங்கிரஸ் தனிச்சு இருக்கணும் தமிழ் மண்ணில்னு பேசிக்கிட்டு மூப்பனார் தனிச்சு காமராஜ் ஆட்சின்னு பேசும்போது அவர் ஜானகி கூட கூட்டணிக்கு போனார். 47 தொகுதியில் ஓட்டே கிடையாது. திருவையாறில் சிவாஜிக்கு ஓட்டு இருந்தது. கள்ளர் கம்யூனிட்டி சிவாஜி 25% ஓட்டு. ஆலங்குடியில் முத்திரையர்கள் திரண்டு வாழக்கூடிய ஆலங்குடியில் தொண்டைமான் அந்த புதுக்கோட்டை ஜமீன் அவர் கள்ளர் கம்யூனிட்டி தொண்டைமான் கள்ளர் அவர் 23%. நார்கோவிலில் ராதாகிருஷ்ணன் சிவாஜி மன்ற தலைவர் நண்பர் ஒரு பேக்கிங் உள்ளவர் MA BL அட்வொகேட்டு சிவாஜி ரசிகர் அங்கே மன்றத்துக்குள்ளே ஒரு ரொம்ப தீவிரமாக இருந்தவர். அவர் வந்து கேண்டிடேட்டு அவர் 20% வாக்குகள். மற்ற மீதி 47 தொகுதியில் ஓட்டே கிடையாது. அப்போ பல நிரூபிக்காத சிவாஜிக்கு அந்த ஓட்டும் இல்லை. அப்போ விஜய் வந்து இன்னைக்கு 75 சிவாஜி மாதிரி 89 சிவாஜி மாதிரி தான் இருக்கிறாரு. கேட்டாராம் விஜய். இப்போ ஆனால் விஜயோட வருகைக்கு பிறகு திமுக கூட்டணியில் இந்த கட்சிகள்லாம் உடையதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வந்து சொல்லப்படுது சார். கூட்டணியில் இந்த விரிசல் ஏற்படுது. இன்னொரு பக்கம் விஜய் வந்து பாஜகவோட கூட்டணி போவார், இல்லை அதிமுகவோட கூட்டணி போவார்னு எதிர்பார்க்கப்படுது சார். இந்த மாதிரி தான் கமல்ஹாசனை பற்றி டாக் இருந்து ரெண்டும் கட்டானா அங்கேயும் இல்லாமல் அர்த்த நாரீஸ்வரராட்டு ஒரு குழப்பவாதியாட்டு தெளிவற்றவராட்டு காலியானார். கமல்ஹாசன் 2.0 தான் விஜய் இருக்கிறாரு. இப்போ நேற்று சேலத்தில் சீமானுக்கு பாருங்க, நான் 5 முறை தனிச்சு நிற்பேன்னு நானே நினைக்கல. என் தலைவன் பிரபாகரன் சொன்னால் நான் தனிச்சு நிற்கிறேன்னு 214 தனிச்சு நிற்கிறேன்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டாரு. நீங்கள் 1% இருந்த சீமான் 8.2க்கு வந்தாருன்னா எல்லா தேர்தலையும் போட்டிட்டாரு, ஒரு கிளாரிட்டியோட நின்னார். சீமானோட பெரிய ஆளு தான் கமலஹாசன். அவர் இன்னைக்கு வந்து ஒரு ராஜ்யசபாவோட கண்டென்ட் ஆகக்கூடிய நிலைமையில தான் அவர் இருக்கிறாரு. ஒரு லெப்டிஸ்ட் இது இருக்கிறார், நம்ம அதை மறுக்க வரல. அவருக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. தினகரன் ரெட்டேலையும் உதயசூரியன் குக்கரில் வச்சு அவிச்சவர். அவரும் கிளாரிட்டி இல்லாமல் இன்னைக்கு அவரும் ஒரு ஃபோல்ஸை நான் மறுக்க வரல, அவங்கள குறைச்சி மதிப்பிடலைண்ணா, அவங்க பெரியவங்க தான். ஆனால் சீமான் கிளாரிட்டியான ஸ்டாண்டில் மேலே ஏறிட்டார். அப்போ இன்னைக்கு விஜய் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறாரு, தெளிவற்றவராக இருக்கிறாரு, குழப்பவாதியாக இருக்கிறாரு, என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியாத நிலையில் இருக்கிறாரு. நான் சொன்ன மாதிரி அன்ஃபிட்டுங்கிற அந்த தன்மைக்குள்ளே இருக்கிறாரு. சீமான் கிளாரிட்டியோட இருக்கிறாரு. அப்போ விஜய் காங்கிரஸ் கூட கூட்டணி போக போகிறாரா? காங்கிரஸ் இவரை நம்பி வருமா? காங்கிரஸ் இவரை நம்பி ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் MP போஸ்ட் MLA போஸ்ட்னு இருக்கும் இல்லாமல் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை நம்பி காங்கிரஸ் வருமா? அது கேள்விக்குறி. ஆனால் காங்கிரஸ் வராங்க 50-50 இவர் விஜய் CM கேண்டிடேட்டுன்னு ராகுல் காந்தி பேசிட்டாரு, அது இதுன்னு செய்திகளை பண்ணுறாங்க. அமித்ஷா பேசினார், கவர்னருக்கு ஆள் அவர் பேசினார், இவர் பேசினாருன்னு செய்திகள் வருது. இந்த நெரேட்டிவ்லாம் யார் செட் பண்ணுறா? இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறதுல விஜய் நினைச்சா அந்த நெரேட்டிவை காலி பண்ணிடலாம். அப்போ விஜய் தரப்பு தான் செட் பண்ணுறாங்க. விஜய்கிட்ட இருக்க யாரோ தான் விஜய்க்கு இம்பார்ட்டன்ஸை ஏற்றுறதுக்காக செட் பண்ணுறாங்க. ஏன்னா இது நெரேட்டிவாக இருக்கும்போது விஜய் குழப்பவாதி சந்தர்ப்பவாதி, சீமான் தெளிவாக இருக்கிறாரு, நோட்டுக்கு சீட்டுக்கு விலை பேசாமல் பேர அரசியலுக்கு போகாமல் கமல்ஹாசன் 2.0 மாதிரி விஜய் ஆயிட்டாரு, சீமான் அடுத்த ஜம்புக்கு போவார்னு என் போன்றவர்கள் பேசும்போது விஜய் பார்க்குறாரு. பார்க்கும்போது இதை அவர் கிளியர் பண்ணலாம். அப்போ தன்னை பற்றி ஏதாவது செய்தி வரும்னு ஒரு மீடியோ கிரேசியில் இருக்கிறார். விஜய் ராகுல் காந்தி பேசினார், காங்கிரஸ் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் 117 62 சீட்டு காங்கிரஸுக்குன்னு. அப்போ தான் உடனே சீமான் என்ன பண்ணுறாருன்னா, காங்கிரஸ் தமிழ்நாட்டின் எல்லா கெடுதல்களுக்கும் காங்கிரஸ் தான் காரணம், சட்டமன்றம்னா காங்கிரஸுக்கு ஓட்டே கிடையாது, அவர் காங்கிரஸை போட்டு அடிக்கிறாரு. ஸோ ஒரு தரப்பு இப்படி போகுது, இன்னொரு தரப்பு பிஜேபி CBIயில் மாட்டிக்கிட்டாரு, இனிமே விட்டா பாஜக காரன் விட மாட்டான், பாஜகவில் லாக் ஆகி தான் தீரணும், பாஜக விட்டு ஒரு திமிரி வர முடியாது அப்படின்னு இன்னொரு தரப்பு அடிக்கிறாங்க. இந்த ரெண்டுக்குமே எவிடன்ஸ் இல்லை. ஆனால் எடப்பாடிக்கு ஆதரவாக இருக்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. இவருக்கு மன்ற ஆட்கள் வந்து பேனர் வைக்கிறதும் கொடியசைக்கிறதும் நமக்கு எவிடன்ஸாக இருக்குது. அதை அவர் கிளியர் பண்ணணும். இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்களும் அவர்
எந்த பக்கத்துக்கும் நியாயமா நிற்க மாட்டாரு என்கிற அவரை பற்றிய ஒரு குழப்பமும் ஒரு தெளிவற்ற தன்மையும் தான் ஏற்படும். இது அவருக்கே நல்லதில்லை. இப்போ விஜய் அவர்கள் இந்த கரூர் துயர சம்பவத்தை பேர் இந்த அமைதி இருக்குல்ல சார், அது வந்து ஒரு வகையில் வந்து நல்ல விஷயமா பார்க்கப்பட்டாலும் அது வந்து ஒரு விஜய்க்கு அது ஆபத்தா மாறும்னு வந்து சொல்றாங்களே சார். அதாவது என்டூரன்ஸ் இஸ் ஏ வெர்ச்சுவல் பொலிட்டிக்ஸு. பட் நீங்கள் முடிவெடுத்து சொல்ல வேண்டிய இடத்துக்குள்ளே சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்க ரசிகர் குழம்பி போயிடுவாங்க. மீண்டும் சிவாஜி தன்மையில் தான் சிவாஜி ராஜசேகரன், புஷி ஆனந்த் விஜய், புஷி ஆனந்த் தான் ஆளினால், ராஜசேகரன் தான் ஆளினால், அந்த மாதிரி தான் இந்த இடத்துக்குள்ளே நிற்குது. 1975ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜ் வந்து இறந்து போறாரு. அப்போ காமராஜ் உயிரோடு இருக்கிறத வரை சிவாஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். ஏன்னா இந்திரா காந்தியையும் கருணாநிதியும் எதிர்த்து அவர் நிற்கும் போது எம்ஜிஆருக்கே மார்க்கெட் கீழே போச்சு. பட்டிக்காடா பட்டணமா வசந்தமாளி எல்லாம் ரெக்கார்ட் பிரேமா 72லலாம் நம்பர் 1 இருந்தார் சிவாஜி கணேசன். அதுக்கு பிறகும் எங்கள் தங்கராஜா எல்லாம் நல்ல வெற்றியை பெற்றது. எம்ஜிஆர் உலக ஸ்டாலின் உரிமை குரல்னு மீண்டும் ஏறிட்டாலும் கூட இவருக்கு மன்னவனந்தாடி எங்கள் தங்கராஜா தங்க பதக்கெல்லாம் நல்ல ஈக்குவல் மார்க்கெட்டுக்குள்ளே டஃப் கொடுத்து தான் இருந்தார். ஆனால் அவர் காமராஜ் இறந்ததும் என்ன முடிவெடுக்குங்கிறது ஒரு குழப்பம் வருது. ஐயா மூப்பனார் வந்து 40,000 பேர் காங்கிரஸ்காரங்க ஜெயிலுக்கு போகும்போது தஞ்சாவூர் மாவட்டத்தில் மொத்தம் 10,000 பேரை அனுப்பி வச்சவர். அவர் காங்கிரஸ்னு போறாரு. பாரா வந்து ஜனதான்னு நிற்கிறாரு. மூப்புடைய ராஜா நெடும்பயணம் செல்ல பிள்ளையை துணை கொண்டாருன்னு குமரியானந்தன் ஜனதானி நிற்கிறாரு. அங்க எதிர்த்தரப்புக்கு போறவங்களை அடிக்கிறார். அப்ப சிவாஜி வந்து அந்த இடத்துல முடிவெடுத்திருக்கணும். எல்லாரும் சிவாஜி ஜனதான்னு நிற்பாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதாவது காங்கிரஸ் ஓடு நிற்பாருன்னு எதிர்பார்த்தோம். மொரார்ஜி எமர்ஜென்சி எதிர்ப்புன்னு பாருங்க. அவர் வந்து முடிவே எடுக்கல. அப்ப தீவிர சிவாஜி ரசிகர்கள்லாம் சினிமா நடிகர் ரசிகர்கள் ஹீரோவா தானே இருப்பான், எமர்ஜென்சி எதிர்ப்பு பண்ணி முடிவு எடுத்துட்டான். அதுக்கு பிறகு சிவாஜி போகும்போது அவன் ரசிகனே 2ஆ பிரிஞ்சுட்டான். இப்பவும் விஜய்க்கு ஆட்கள் 2ஆ பிரிஞ்சிட்டு இருக்கிறான். ஒரு கோஷ்டி புஷி ஆனந்தை நீக்கணுங்கிறான், இன்னொரு கோஷ்டி புஷி ஆனந்த் இல்லைன்னா விஜய் இல்லைங்கிறான், ஒரு கோஷ்டி எடப்பாடி கூட போய் ஸ்டாலினை தோக்கடிக்கணுங்கிறான். நீ தனிச்சு நின்னா ஒண்ணுமே வராது, உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்தால பவர்ஃபுல்லா இருந்து விஜயை டீஸ் பண்ணுவாருன்னு அந்த கோஷ்டி சொல்றான். இன்னொரு கோஷ்டி நீ எடப்பாடியை சேர்த்தா இமேஜ் போயிடும், பாஜக சேர்ந்தா படமே போயிருங்கிறான். அப்ப இந்த குழப்பத்தின் உச்சத்துல விஜய் இருக்கிறாரு, முடிவெடுக்க முடியாது இருக்கிறாரு. லீடர்ஷிப்போட மெயின் குவாலிட்டியே டிசிஷன் மேக்கிங்லே விஜய்க்கு தெளிவில்லாத தன்மை இருக்குதுன்னா விஜய் பற்றி சொல்றதெல்லாம் தம்பி விஜய் பார்த்தாருன்னா அண்ணன் ரவீந்திரன் நமக்கு கரெக்டாக தான் சொல்றாரு. என்னதான் கிண்டல் நக்கல் அடிச்சாலும் கூட மனுஷன் மனசுல இருக்கிறத சகாதேவ மாதிரி பேசக்கூடியவர்னு உணர்வார். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. ரொம்ப நன்றிகள் சார், நேரம் நன்றி சார்.